ஹாய் ஹலோ தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பர்மனன்ட் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் எட்டுக்குடி. ஸோ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற எட்டுக்குடி முருகன் கோயிலிருந்து தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு படித்தவங்கலேருந்து டிகிரி டிப்ளமோ படித்தவங்க வரைக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட்டும் பார்த்தீங்கன்னா 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நோட்டிஃபிகேஷன் கால்ஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய டிஸ்ட்ரிக்ட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்டான நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதே மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மருதமலை முருகன் கோவிலுக்கு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் சென்ட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ இந்த ஜாப் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் எட்டுக்குடி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது. இந்த திருக்கோயிலிருந்து தான் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன வேகன்சி அப்படின்னு பார்த்தோன்னா எழுத்தர் கிளர்க்கு கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாப் வைஸாக பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஜாப் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கிளர்க்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கோவில் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை சீட்டு கொடுக்குறது, சிஸ்டம் ஒர்க்கு பார்க்குறது, இந்த மாதிரி தான் நமக்கான ஜாப் இருக்கும். என்ன இதற்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி எந்த எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனுமே தேவையில்லை. 10ஆம் வகுப்பு நம்ம பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்ளை பண்ணிக்கலாம். சம்பளம் நமக்கு எவ்வளோ தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,300லேருந்து 48,700 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த 15,300 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது பேசிக் பே தான். ஸோ இதில் நம்மளுடைய அலவன்சஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய மற்ற அலவன்சஸ் எல்லாமே சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்பை ஒரு 20,000 கிட்ட நமக்கு சேலரி கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மந்த்து நமக்கு ஒரு 20,000 சேலரி கிடைக்கும். ஏஜ் லிமிட் என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தோன்னா பாருங்கள், 18 வயதுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளுடைய மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. இதை தாண்டி எந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கிடையாது. அதனால் 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ, இந்த வேலைக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ பாருங்கள், இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி தான் நம்ம ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணணும். நம்மளை போஸ்டரில் தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எல்லா வீடியோக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 1 வீக் முன்னாடி மருதமலை முருகன் கோவிலுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ சேம் அதே ப்ரொசீஜர் தான். அதே ப்ரொசீஜரில் தான் நம்ம இந்த வேலைக்கும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறைக்குன்னே இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கேட்பாங்க. இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ளை வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டுக்கான ஃபார்மேட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு கவர்மெண்ட் கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கி நம்ம இந்த அப்ளிகேஷனோட வச்சு சென்ட் பண்ணுவோம். ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் எட்டுக்குடி, திருக்குவளை வட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம். இந்த அட்ரஸ்க்கு தான் நம்ம சென்ட் பண்ண போகிறோம். அப்ளிகேஷனை போஸ்டரில் சென்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் தான் நம்மளை சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னைக்கு ப்ரோ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு 20 டேஸ் கிட்ட நமக்கு டைம் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.